அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கிறது டே 7. இப்ப நீங்க என்எம்எம்எஸ் தேர்வுல மிக கடினமாக பயிற்சிய நீங்க எடுத்துட்டு வர்றீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த வருடம் கட் ஆஃப் மார்க் கூட உங்களுக்கு போட்டி காம்படிஷன் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நல்லா அருமையா, திறமையா படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இந்த வெற்றியில நிச்சயமா உங்களுக்கு இந்த தேர்வுல வெற்றி அடைவீங்கற நம்பிக்கையில நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்கிறது குறிப்பா இந்த சேட் மேட்ல உங்களுக்கு தெரியும். சேட்ல இருக்கிற 90 கொஸ்டின்ஸ்ல 35 மதிப்பெண்கள் அறிவியல் இருந்தும், மீதி 35 மதிப்பெண்கள் சமூக அறிவியல், மீதி 20 மதிப்பெண்கள் கணிதம். கணித பாடத்திலிருந்து எஸ்ஏடி இந்த ஸ்காலஸ்டிக் ஆப்டிட்யூட் டெஸ்ட்ல நமக்கு குடுக்குறாங்க. அதுல நீங்க அறிவியல்ல நீங்க தரோவா 35 மார்க் வந்துரும். அப்புறம் சோசியல்லயும் பிளஸ் 35ல 30 எடுத்துட்டேன்னா, இதுல 30+30 மேத்ஸ்ல ஒரு 10, 70 எடுத்தா கூட அதே மாரி மேத்ல ஒரு 70 வருது. 140 மேல கட் ஆஃப் ரொம்ப ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிறலாம். ஸ்காலர்ஷிப் நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஓகே. இப்ப நம்ம பார்க்கிறது நல்லா அருமையா பாருங்க. எல்லாமே கையில நோட்டு, பேனா வச்சுருங்க. வச்சுட்டு அப்பப்ப நான் சொல்றேன் ஹிண்ட்ஸ் கரெக்ட்டா எடுங்க. அந்த நோட் பண்ணிட்டு நீங்க நம்ம லெசனுக்கு போலாம். இப்ப இதுக்கு முன்னாடி இதே 8த் ஸ்டாண்டர்ட்ல ஹீட் பத்தி பார்த்திருந்தோம். இது டே 5 வீடியோவில் இருக்கும். அதுவும் ஏறக்குறைய மிக நல்லா இருக்கும். அத நீங்க பாருங்க. பார்த்தோனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்ப இன்னைக்கு நம்ம டே 6 பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த பாடத்த பொறுத்தவரை நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜஸ்ங்கிறது என்ன? அதோட பண்புகள் என்ன? அப்புறம் சார்ஜஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது 2 பொருள்கள் இருக்குதுன்னா, அதோட உள்ள இருக்கிற சார்ஜஸ் என்ன இருக்குது? அப்போ வொர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப். எலக்ட்ரோஸ்கோப் எப்படி நாம வச்சு அதோட வேலை என்ன ஃபங்ஷன் என்ன? இப்ப எலக்ட்ரிக் கரண்ட்டோட வேலைகள் என்ன? அப்புறம் எலக்ட்ரிக் சர்க்யூட் எப்படி நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் நம்ம ஃபார்ம் பண்ணணும். எலக்ட்ரிக் சர்க்யூட் என்றால் என்ன? அதாவது மின் சுற்றுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கடைசி ஃபைனலா இதோட எலக்ட்ரிசிட்டியோட பயன்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல இங்க முக்கியமா என்ன குடுக்குறாங்கன்னா, இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்குன்னா, ஜான் டால்டன். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஈச் எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட். இதுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு ரொம்ப மூல மூல காரணமா இருக்குது. இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, இந்த ஆட்டம் கேனாட் பி டிவைடட் ஃபர்தர். ஃபர்தரா நம்ம டிவைட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஜான் டால்டன் அவர்களுக்கு சொல்றது கான்செப்ட் பார்க்கிறோம். ஆனா, இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் லேட்டர் தட் ரூதர்ஃபோர்ட் கோல்ட்ஃபைல் எக்ஸ்பெரிமென்ட் ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள் லைக் புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். கேட்பாங்க. ஆரம்பத்தில் அணு பிரிக்க முடியாதது, பிளக்க முடியாததுன்னு சொன்னது யாருன்னா, ஜான் டால்டன் சொல்றீங்க. அப்புறம் ரூதர்ஃபோர்ட்ஸ் என்ன பண்றாருன்னா, அத பிரிக்க முடியும்னு சொல்லி, இத என்ன சொல்றாருன்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ங்கிற இத அவர் சொல்றாரு. அப்புறம் அதுக்கு கீழ பாருங்க. அதுக்கு கீழ பார்க்கும்போது இந்த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் மெட்டீரியல் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ஜெனரேஷன் எனர்ஜி கால்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆர் எலக்ட்ரிசிட்டி. அப்ப இதுதான் இங்க இந்த பாடத்தோட டாபிக் டைட்டில் இங்க தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எ மெட்டீரியல் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ஜெனரேட்ஸ் எனர்ஜி கால்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்போ ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு இதுல ஒரு பொருள் இருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா? அதோட அந்த நகரும் அந்த இதுதான் அது போகும்போது ஒரு எலக்ட்ரிக் ஜெனரேட் ஆகுது. அதுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டி சொல்றோம். அப்ப எலக்ட்ரிசிட்டி சொல்லும்போது நீங்க கீ பாயிண்ட்ஸ் இங்க என்ன வரும்? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நீங்க அது ஞாபகத்துல வச்சிருங்க. அப்புறம் அப்படியே கீழ வரும்போது என்னன்னா, வி யூஸ் இந்த எனர்ஜி நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா, வி வேரியஸ் நீட்ஸ். நாம ஒவ்வொரு நம்மளுடைய பயன்பாடுகளுக்காக இந்த எலக்ட்ரிசிட்டிய நாம யூஸ் பண்றோம். எப்படி எந்த வகையில நம்ம யூஸ் பண்றோம்? இது ஆரம்பத்துல பார்த்தோன்னா, நம்ம இதுல ஷார்ட்டா பார்த்தேன்னா, 1 செகண்ட். இப்ப இங்க பாருங்க. இது என்னன்னா, இது எலக்ட்ரிக் கரண்ட் என்ன பண்றோம்? ஜெனரேட்ஸ் எனர்ஜி கால்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. இத நீங்க நோட் பண்ணிறீங்க. அப்புறம் வி யூஸ் திஸ் எனர்ஜி இன் அவர் லைஃப் ஃபார் வேரியஸ் நீட்ஸ். ஒவ்வொரு நம்மளுடைய தேவை பயன்பாடுகளுக்கு வேரியஸ் நீட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்ப என்னன்னா எலக்ட்ரிக் பல்பு, ஃபேன்ஸ், எலக்ட்ரிக் அயர்ன் பாக்ஸ், வாஷிங் மெஷின் எல்லாமே என்ன பண்றோம்? இந்த எலக்ட்ரிசிட்டி நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இது வொர்க் வித் ஹெல்ப் என்ன எலக்ட்ரிசிட்டி வருதோ, அப்புறம் இந்த லெசன்ல என்ன ஆகும்? அப்புறம் இந்த லெசன்ல வரும்போது நம்ம டோட்டலா இந்த எலக்ட்ரிக் அயர்ன் பாக்ஸ் எல்லாமே இங்க நம்ம இது எல்லாமே நம்ம யூஸ் ஆயிட்டு வரோம். அப்புறம் இதுல பேசிக் கான்செப்ட்டா இருக்குது இல்லையா? நம்ம ஆரம்பத்தில் பார்த்தேல. இது எதுல வரும்? இதுல ஆட்டம்ல இங்க முடியும். எதுல ஆட்டம் முடியும்? என் ஆட்டம் இத கன்சிடர் த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இது யாருன்னா இது ரூதர்ஃபோர்ட் பிரிக்கிற வச்சு நாம சொல்றோம். இப்ப அது முடிச்ச அப்புறம் 1 செகண்ட்.
ஓகே. இப்ப இந்த எலக்ட்ரான் முடிச்ச அப்புறம் வந்து என்ன ஆகும்னு இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க. An atom consists of proton, electron and neutron which are called the subatomic particle. இப்ப வெளியில ரோல் இருக்குது எலக்ட்ரான்ஸ் வந்து ரவுண்ட் ஆயிட்டு இருக்கும். உள்ள வந்து நமக்கு நியூட்ரான்ஸ், புரோட்டான் இருக்கு. இதுதான் நம்ம சப்பாட்டமிக் பார்ட்டிகிள். இந்த படத்தை நீங்க பாருங்க. இதுல பார்க்கும்போது பாருங்க எலக்ட்ரான் பார்த்தீங்களா, இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல வந்து எலக்ட்ரான் ஆர்பிட் இருக்கு. இது இங்க தான் ரவுண்ட் அடிக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது 2n² அப்படின்ட்டு. இந்த 2n² ஃபார்முலா என்ன அப்படின்னா, 2ங்கிறது வந்து நம்ம பேசிக்கா நம்ம முன்னாடி நம்ம கான்ஸ்டன்ட்டா வைக்கணும். என்னங்கிறது இதோட சுற்றுவட்ட பாதையோட எண்ணிக்கை. அதாவது எண்ணிக்கையோட சுற்றுவட்ட பாதையோட அமைப்புன்னு சொல்லலாம். இது வந்து 1, 2, 3 இருக்குது இல்லையா? அது அமைந்திருக்கின்ற இடம்ன்னு சொல்லலாம். அப்போ 2n² அப்படின்னா இது வந்து 1வது சுற்றுப்பட்ட பாதையில இருக்குதுன்னா, இங்க பாருங்க. அப்போ வந்து 2 இன்டு 1. அப்போ 1ன்னா 1, ஸ்கொயர்ன்னா 2. இப்போ 2 இன்டு 1 ஸ்கொயர்ன்னா அது வந்து 2 தான். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? இதுல வந்து 2 இருக்கு. இது வந்து kன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2வது சுற்றுல வந்து 2n²ல 2வது நீங்க எண்ணுக்கு வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2² வந்து 4000. 4 வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணி 8 இப்ப செகண்ட் சுற்றுவட்ட பாதையில எவ்வளவு இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானோட அந்த நீங்க ஏற்கனவே நம்ம பீரியாடிக் டேபிள்ல வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம எலக்ட்ரான்களோட அந்த அட்டாமிக் நம்பர் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப எத்தனை எலக்ட்ரான் வந்து ஒரு எலிமெண்ட்ல இருக்குதோ, அத்தனை புரோட்டான் வந்து அங்க இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்துக்கு வந்து சோடியம் வந்து 11 எலக்ட்ரான், அதோட அட்டாமிக் நம்பர் 11ன்னா, இப்ப 11 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாரி 11 புரோட்டான் இருக்கும். அப்ப எலக்ட்ரான் எப்படி இதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் வந்து 2 இருக்கும். செகண்ட் ஆர்பிட்டல் வந்து 8 இருக்கும். அப்ப 2, 8, 10 போயிருது. 3வது ஆர்பிட்டல்ல என்ன இருக்கு? இது பாரு ஆர்பிட்டல்ங்கிறது இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இது வந்து இப்ப சுத்து பார்த்தீங்களா? இது வந்து 3 ஆர்பிட்டல்ல வந்து என்ன கடைசி ஆர்பிட்டல்ல மீதி இருக்கிற 1 எலக்ட்ரான் மட்டும் அங்க இருக்கும். இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த அளவு டீட்டெயில்ஸ் வேணாம். இப்ப வந்து என்ன செய்றீங்கன்னா, இந்த அணு எண்ணுங்கிறது என்ன? அந்த அணு எண் வந்து எப்படி வந்து ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்ல வந்து அமையுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, 2வது ஆர்பிட்ல 8, 3வது ஆர்பிட்ல வந்து அதே இத 3 ஸ்கொயர் வந்து 9 ஆயிரும். 9 இன்டு 2 வந்து 18 ஆயிரும். 3வது ஆர்பிட்டல்ல 18 எலக்ட்ரான் வந்து அங்க வந்து அக்காமடேட் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த மாரி இருக்கும்போது, இப்ப உள்ள இருக்கிறது என்ன இருக்கும்னா, நியூட்ரான்ஸ் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்னா, புரோட்டான் இருக்கும். வெளியில வந்து எலக்ட்ரான் இருக்கும். அப்ப எந்த ஒரு ஒரு தனிமத்துல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குமோ, அவ்வளோ புரோட்டான் வந்து அங்க இருக்குங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இல்லையா? அப்ப இது வந்து சொல்றது யாருன்னா, உங்களுக்கு நம்ம ரூதர்ஃபோர்ட் வந்து இது வந்து ஆரம்பிச்சு விட்டாரு. சரி, இப்ப சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பேசிக் ப்ராப்பர்ட்டி மேட்டர். இது இப்ப எலக்ட்ரிசிட்டிக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க. இட் இஸ் கேரிட் பை த சப்பாட்டமிக் பார்ட்டிகிள் லைக் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ். இதுதான் போகுது. சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி இது வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. இதுவும் அதேதான். இந்த தேர்ட் நியூட்டன்ஸ் லாவும் இங்க வந்து இதாகுது. அங்க வந்து என்னன்னா ஃபோர்ஸ் வரும். இங்க வந்து சார்ஜஸ் அதேதான். நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ். என்னென்ன 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். புரோட்டான்ஸ் வந்து இந்த இதுல பாசிட்டிவ் சார்ஜ் என்ன இருக்குன்னா, புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் அங்க இருக்கும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க எப்பவுமே. அப்புறம் புரோட்டான் வந்து எப்பவுமே பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். தெர் இஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் பிட்வீன் த சார்ஜ். இந்த 2 ஃபோர்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்? ஒண்ணா அட்ராக்ஷன் இருக்கும், இல்லன்னா ரிப்பல்ஷன் இருக்கும். இந்த மாரி ஒரு ஏரோ மார்க் குடுத்தேன் இல்லையா? இதுக்கு பேர் என்ன? இது பேரு ரிப்பல்ஷன். இப்படி குடுத்தேன்னா இதுக்கு பேர் வந்து அட்ராக்ஷன். அட்ராக்ஷன்னா இங்கேயும் 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு கவருது. இது வந்து ஒண்ணுமே ஒண்ணுக்குமே இந்த விலகிட்டு போகுது. நம்ம எப்படி சண்டை போட்டோம்னா நம்ம பேசாம திரும்பி மூஞ்சி தூக்கிட்டு போயிருவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி விலகிட்டு போயிட்டு பேர் ரிப்பல்ஷனு. நல்ல ஃப்ரெண்டா அன்பா இருக்கும்போது நம்ம அட்ராக்ட் ஆகுறோம் இல்லையா? நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இது வந்து அட்ராக்ஷன். ஸோ அப்படி என்ன சொல்லணும்? அட்ராக்ஷன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. நல்ல நீங்க எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணி நல்லா ஹேப்பியா இருப்பீங்க. ரிப்பல்ஷன் என்ன? நம்மளுக்கு சண்டை போட்டவங்க, அந்த எனிமீஸுங்க. அந்த மாரி வந்து நீங்க இத ஞாபகம் வச்சுக்க நீங்க வச்சுக்கலாம். அப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னு கூலும். இது வந்து நிச்சயமா கொஸ்டின் வரும் கண்டிப்பா. கண்டிப்பா இந்த லெசன்ல இருந்து டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு 4, 5 கேள்வி வந்து வரும். அது நல்லா நீங்க பாருங்க. இதோட மெஷர்மென்ட் என்ன? கூலும். இது வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் கேன் பி எக்ஸிட் ஃப்ரீலி கால் வந்து எலிமெண்டரி சார்ஜ்ல போகும். இதோட வேல்யூ பாருங்க 1.023 -19 சி. இத வந்து சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சி வந்து கூலும்னு பார்த்தோம். கெமிஸ்ட்ரியில வந்து பீரியாடிக் டேபிள்ல சி வந்து கார்பன்னு பார்த்தோம். அப்புறம் எந்தெந்த இடத்துல என்னங்கிறது நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, திஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் possessed by each proton and electron. பட் புரோட்டான்ஸ் ஏ பாசிட்டிவ் எலிமெண்டரி சார்ஜ் பிளஸ் எலக்ட்ரான் தான் நெகட்டிவ் சார்ஜ். நீங்க எவ்வளவுதான் இது வந்து அடிக்கடி படிச்சுட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு ஞாபகத்துல நிக்கும். இதை இல்லாம என்ன சார் சும்மா கொஸ்டின் பேங்க்க மட்டும் நீங்க ஒரு தடவ படிச்சுட்டு போயிட்டேன்னா, அந்த நேரத்துல அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்ச மாரி இருக்கும். ஆனா எக்ஸாம் டைம்ல வந்து உங்களுக்கு பேசிக் தெரியாதனால உங்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு மறந்துரும். பாசிட்டிவ் அங்க வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் பண்ணி தான் கொஞ்சம் ஹார்டா தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்டா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணி கேட்டா நீங்க வந்து மறந்துருவீங்க. அதனால இந்த புக்க வந்து நீங்க தரோவா நீங்க படிச்சா தான் எவ்வளோ கொஸ்டின் வந்தாலும் உங்களால எழுத முடியும். சரி அடுத்தது பாருங்க. அப்ப இந்த சார்ஜஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நம்ம கடத்துறோம் இல்லையா? இப்ப ஈட் லெசன் பார்த்தோம் இல்லையா? ஈட் வந்து எத்தன வகையில நம்ம பார்த்தோம்? 3 வகையில ஈட் வந்து நம்ம கடத்துறது பார்த்தோம். என்ன? ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ஷன் பார்த்தோம். 2வது கன்வெக்ஷன் பார்த்தோம். 3வது வந்து ரேடியேஷன் பார்த்தோம். அதே மாரி இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸும் கடத்துது. எப்படி கடக்குது பாருங்க. ஆஸ் வி செட் ஏர்லியர் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்குது இல்லையா? அப்போ இத வந்து ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தே கேன் பி டிரான்ஸ்ஃபர் ஒன் சப்ஸ்டன்ஸ் டூ அனதர். அப்போ ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டமுக்கு நம்ம வெளியில சுத்திட்டு இருக்கிற அந்த எலக்ட்ரான வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வெளியில வந்து நம்ம எடுத்துறலாம். அது வெளிய நிக்கலாம். அது சப்ஸ்டன்ஸ் விச் கெயின்ஸ் எலக்ட்ரான் பிகம் நெகட்டிவ் சார்ஜ். எது வந்து ஒரு மத்த ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அது வந்து எடுக்குதோ, வாங்குதோ, நீ வாங்குதுன்னு வச்சுக்கங்க. வாங்குனா நம்ம வந்து நெகட்டிவ். எப்பவுமே நம்ம வெளியில ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம்னு வச்சுக்கங்க. இப்ப கடன் வாங்கும்போது நம்ம தான் நெகட்டிவ். ஏன்னா நமக்கு அது எல்லாமே நம்ம ரீபே பண்ணணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இப்ப வெளியில வந்து நம்ம வாங்கும்போது நம்ம நெகட்டிவ் ஆயிரும். குடுத்தவன் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஏன்னா அவனுக்கு அது லாபம். அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. கடன் குடுத்தவன் வாங்குவான். அவன் எல்லாம் என்ஜாய்மென்ட் பண்ணுவான். அதே மாதிரி வந்து இங்க ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து குடுத்தா, அது வந்து என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். யார் வந்து வாங்குறாங்களோ, அது வந்து என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். பர் விச் கெயின்ஸ் எலக்ட்ரான் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ். நீங்க நெனைக்கலாம். அட நம்ம வந்து புதுசா தானே வாங்குறோம். இப்ப வாங்கும்போது நம்மகிட்ட அதிகமா இருக்கிறது பிளஸ் தானே வரணும். ஏன் நெகட்டிவ் வருதுன்னா, அதுதான் தப்பு. ஏன்னா நம்ம வாங்குனேன்னா, நம்ம என்ன பண்ணோம்? இன்னொருத்தர் கடனா தான் வாங்குறோம். நம்ம வந்து ஏர்ன் பண்ணனா பிளஸ். நம்ம கடனா வாங்கும்போது மைனஸ் ஆயிரும் இல்லையா? அதே போல வந்து இது மத்த வாங்கும்போது வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு அந்த சப்ஸ்டன்ஸ் இங்க பாருங்க, விச் லூசஸ் எலக்ட்ரான் எது வந்து குடுக்குது பார்த்தீங்களா? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் டேக்ஸ் இது வந்து 3 வகையில வந்து நம்ம வெப்பத்துல வந்து 3 வகை எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி சார்ஜஸும் 3 வகையில நமக்கு ஆகுது. ஒண்ணு வந்து ஃப்ரக்ஷனு, அப்ப கண்டக்ஷனு, அப்புறம் இண்டக்ஷன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து நீங்க வந்து எழுதி வச்சிருங்க. ஃப்ரக்ஷன், கண்டக்ஷன் அண்ட் இண்டக்ஷன். சரி இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃப்ரக்ஷன் பார்க்கலாம். ஃப்ரக்ஷன் ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கிறீங்க. இந்த ஃப்ரக்ஷன்ங்கிறது என்ன? ஹவ் மெனி டைப் ஆஃப் அந்த ஃப்ரக்ஷன் இருந்துச்சு. அது வந்து ஃப்ரக்ஷன் வந்து எது எது எந்த கம்மி கம்மி எப்படி பண்ணலாம்? ஜாஸ்தி எப்படி பண்ணலாம்? அதோட அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் படிச்சீங்க இல்லையா? அதே மாரி இங்க ஃப்ரக்ஷன் எப்படி வரும்னா, இங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்புறம் ஒரு கோம்பு எடுத்துக்கணும். கோம்பு எடுத்து என்ன பண்ணணும்? ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல வச்சுட்டு, பேப்பர் நல்லா சின்ன சின்ன துண்டா கிழிச்சு அந்த கோம்ப வந்து பக்கத்துல வைங்க. அப்ப அது எந்த ஒரு மாற்றமும் ஆகல. இப்ப என்ன செய்றீங்க, அந்த கோம்பு எடுத்து உங்களுடைய தலையில வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டிருப்பீங்க இல்லையா? அதுல வந்து 1க்கு 2 தடவ நல்லா சீவிட்டு, நல்லா வந்து நீங்க வந்து நல்லா நல்லா வந்து சீப் எடுத்து தலையில வந்து நல்லா வாரிட்டு என்ன பண்றீங்க, பக்கத்துல வந்து பேப்பர் கிட்ட கொண்டு போறீங்க. அப்ப என்ன ஆகும், அந்த பேப்பர் வந்து அந்த சீப்ல வந்து அட்ராக்ட் ஆகும். எப்படி வந்து அட்ராக்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வரல. 2வது எப்படி ஆச்சுன்னா, இதுதான் கோம்பு வந்து இந்த சீப் வந்து ரப்டு வித் ஹேர் வந்து கெயின்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் த ஏர். நம்மளுடைய இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இது என்ன பண்ணியிருக்குது? இந்த சீப் வந்து எலக்ட்ரான்ஸ கெயின் பண்ணியிருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுல, நெகட்டிவ் சார்ஜ்ல அந்த கோம்போட அந்த பல் இருக்குது இல்லையா? அந்த சீப்பு பல்லுல என்ன இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் வந்து இது இருக்குது. இப்போ அந்த பேப்பர் கிட்ட போகும்போது என்ன ஆச்சு? when a piece of paper is teared into bits, positive negative charges are present at the edge of the bit. இதுல இருந்துமே கோம்போட நுனியில நெகட்டிவ் சார்ஜ், அந்த பேப்பரோட பிட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது 2மே என்ன ஆகும்? ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு மேல வந்து எடுக்கும். பாரு இது வந்து ஈஸியா நீங்க பார்த்துக்கலாம். இது வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து எனக்கு இப்ப என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு பாசிட்டிவும் வேணாம், நெகட்டிவும் வேணாம். அந்த மாரி ஒண்ணு இருக்குதா அப்படின்னா, ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? யாரு கூட போக மாட்டாங்க. அவங்களும் எந்த வம்புக்கு போக மாட்டாங்க. மத்தவங்ககிட்ட எந்த ஃப்ரெண்ட்ஸும் வச்சிருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. இந்த மாரி சார்ஜ் அது பேர் வந்து நியூட்ரல். ஸோ நியூட்ரல் ஆப்ஜெக்ட் வந்து கேன் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ் வென் எலக்ட்ரான்ஸ் கெட் டிரான்ஸ்ஃபர் டூ அனதர் ஆப்ஜெக்ட் நாட் பை ரிசீவிங் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து குடுக்காது. இந்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த சார்ஜும் கிடைக்காது. அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, அதுதான் நம்ம அணுவுக்குள்ள இருக்கிறது நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் உதாரணம் பண்ணிக்கலாம். அப்போ இதே மாரி வந்து இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, சிமிலர் எஃபெக்ட் கேன் பி சீன் வென் வி ஹேவ் ஃபியூ மெட்டீரியல் வித் ஒன் அனதர். இப்ப எப்படி நம்ம அந்த கோம்பு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோனோ, அதே மாரி 2, 3 மெட்டீரியல் இருக்குது. அதுவும் இந்த மாரி நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து நமக்கு வந்து குடுக்குது. எப்படின்னா பாருங்க வென் எ கிளாஸ் ராட் என்ன இந்த மாரி கண்ணாடி, இந்த மாரி கண்ணாடி வந்து கண்ணாடி குச்சி இது மாரி இருக்கும். இத வந்து ரப்பர் வித் சில்க் கிளாத் நம்ம சில்க் இருக்குது இல்லையா? பட்டு புடவை, பட்டு இதில இருக்குது இல்லையா? இதுல வந்து கண்ணாடி அந்த ராட் எடுத்து, இந்த சில்க் சாரீலயோ, சில்க் இதுல வந்து நல்லா தேய்ச்சுட்டு, அத வந்து நீங்க குடுக்கும்போது என்னவா மாறிரும்? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த கிளாஸ் ராட் வந்து லெஸ் டைட்லி பவுண்ட் டூ கம்பேர் டூ த
சில்க் காட்டன்ல இந்த கிளாஸ் ராட் என்ன ஆயிரும்? லூஸ் எலக்ட்ரான். இட் ஹஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ். இதை வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது அந்த கண்ணாடியில இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து வெளியில வந்து போயிரும். அப்ப அதனால என்ன ஆயிரும்? அது பாசிட்டிவ் சார்ஜா ஆயிரும். சரி, அப்ப இது வந்து இப்ப கண்ணாடி எடுத்து இந்த சில்க்ல தேயும் போது இந்த கண்ணாடி துண்டு இருக்குல்ல, இந்த கண்ணாடி குச்சி இருக்குது இல்லையா? இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். இங்க வந்து காட்டியிருக்காங்க பாருங்க. எல்லாமே பிளஸ், பிளஸ், பிளஸ்ன்னு இருக்குதா? எப்படி பிளஸ்ஸா மாறிச்சு? இந்த ஏற்கனவே கண்ணாடி கண்ணாடி குச்சியில இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து இந்த பட்டு துணி கூட நம்ம தேய்க்கும் போது இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த பட்டு துணிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. அப்போ இது வந்து நமக்கு பிளஸ்ஸா இருக்கும். அப்ப இது கேட்பாங்க. இது வந்து வாட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ்? இல்லன்னா வந்து வாட் ஹேப்பன் வென் த கிளாஸ் ராட் இல்லன்னா அந்த இந்த கிளாஸ் ராட் வந்து ரப்டு வித் சில்க். சில்க் அப்படின்னா நீங்க வந்து வெதர் இட்ஸ் அக்யூர்ட் நெகட்டிவ் சார்ஜா, பாசிட்டிவ் சார்ஜா, நியூட்ரலா இல்ல நோ சார்ஜர் கேட்பீங்க அந்த எம்சிக்யூல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்ப எல்லாம் ஒரு கிளாஸ் ராடும் ஒரு சில்க் சாரீஸ் உங்களுக்கு கொஸ்டின் வருதோ அப்போ நீங்க என்ன போட்டுறணும்? அந்த கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூர் பண்ணுது. அதை வந்து நீங்க எழுதிக்கணும். அதே மாதிரி இன்னொரு குச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் வந்து எபோனைட். இந்த எபோனைட் ராட் வந்து நாம கொடுக்கும்போது இதுவும் என்னன்னா அவுட்டர் மாஸ் ஆர்பிட் ஆட்டோமேட்டிக் லூஸ்லி பவுண்ட் ஆகும். இதை வந்து எபோனைட் ராட் என்ன ஆகுது? இது வந்து என்ன சார்ஜ் பண்ணி இது வந்து இதுவும் நெகட்டிவ்லி சார்ஜ் தான். இங்கேயும் பாருங்க இது எபோனைட் ராட் இருக்குது இல்லையா? இந்த எபோனைட் ராட் வந்து இங்க கொடுக்கும் போது இது வந்து என்ன சார்ஜ் கொடுக்குது? நம்ம வாங்குது இல்லையா? வெளியிருந்து எடுக்கும் போது இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். இப்ப 2 நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிளாஸ் ராட் வந்து சில்க்ல வந்து தேய்க்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வருது. அதே மாதிரி எபோனைட் ராட் வந்து இந்த ஃபர் கிளாத்ல வந்து நாம இது பண்ணும் போது இது என்ன ஆகும்? இந்த ஃபர் கிளாத்ல இருந்து இந்த எபோனைட் ராட் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிரும். அதனால இது வந்து நெகட்டிவ் சார்ஜா மாறிரும். இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் எபோனைட் ராட். இந்த 2மே பார்த்தா சிம்பிளா தான் தெரியுது. அந்த நேரத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நல்லா பார்த்துக்குங்க. சரி, அடுத்தது நம்ம பார்க்குறது இங்க வந்து பாருங்க. இதுவும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். இது இப்ப பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிளாஸ் ராட் வந்து பிராட் நியர் அனதர் கிளாஸ். சரி, இப்ப என்ன ஆகும்? இப்ப ஒரு கிளாஸ் ராட்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இன்னொரு அதே கண்ணாடி குச்சிக்குள்ள எடுத்து வரும்போது இது என்ன ஆகுது பாருங்க. the rod will move apart from they repel each other. அங்கிருந்து மூவ் ஆகுது. இப்ப பாசிட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் brought close to negative charge ebonite rod, the rod will move to each other. இப்ப நான் பார்த்தோம் ebonite rod வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப நீங்க 2 கிளாஸ் சார்ஜையும் அந்த 2 கிளாஸ் ராடையும் பக்கத்துல வரும்போது 2மே என்ன ஆகும்? விலகிட்டு போகும். ஏன்? 2மே பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ வந்து எபோனைட் ராட் வந்து இதே இந்த கிளாஸ் ராடையும் இந்த எபோனைட் பக்கத்துல வந்து ஒண்ணுக்குள்ள அட்ராக்ட் ஆகுது. சரியா? இங்க பாருங்க. இது வந்து கிளாஸ் ராட் வரும்போது வந்து என்ன ஆகுது? இது வந்து சேம் ஸ்டைல் இருந்து விலகுது. இங்க கிளாஸ் ராட் எபோனைட் ஆகும்போது என்ன ஆகும்? இங்க வந்து இந்த ஏரோ மார்க் பாத்தீங்களா? ஏரோ மார்க் வந்து கீழே வரும், இங்கிருந்து மேல போகும், கீழே வரும். அப்படி என்ன அர்த்தம்? இது வந்து அட்ராக்ட் ஆகுது அர்த்தம். இது வந்து பாருங்க, இங்க இருந்து கிளாஸ் ராட் மேல ஏரோ மார்க் போகுது, கீழே வருது. அப்படின்னா இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு விலகிட்டு போகுதுங்கிற அர்த்தம். சரியா? இது வந்து இவ்வளவு தரம் என்ன பார்த்தா ரேடியேஷன் பார்த்து இப்ப நல்லா புரிஞ்சா? இப்ப ரேடியேஷன்ங்கிறதுனா ஒண்ணுமே இல்ல, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஒரு கோம்பு வந்து பார்த்தோம். 2வது வந்து கிளாஸ் ராட் பார்த்தோம். அப்புறம் எபோனைட் ராட் பார்த்தோம். கிளாஸ் ராட் வந்து நாம பட்டு வந்து நாம இது பண்ணும்போது என்ன ஆகுது? பட்டு சேலை அது வந்து அந்த சார்ஜஸ் வந்து எடுக்குது. அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் ஆகுது. என்ன வரும்? இதுவும் அதே தான். ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கணும். ஆல்வோ சிலிண்டர்ல இது எடுத்துன்னா இதுல நீங்க வந்து எபோனைட் ராடையும் இது வந்து ரப்பிங் உள்ளன் கிளாத்ல நீங்க பண்ணும்போது பிரிங் தி எபோனைட் ராட் நியர் பேப்பர் சிலிண்டர் வந்து என்ன ஆகும்? இப்போ டச் a paper cylinder by the charged rod, you will see the paper cylinder repelling the rod. இதுவும் அது பழைய எக்ஸாம்பிள் தான். இதை நீங்க பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு இந்த இந்த ஏரியாவில் இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். இப்ப டிரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். இப்ப இண்டக்ஷன் இப்ப நீங்க வந்து ரேடியேஷன் மீன் என்ன பார்த்தோம்? எப்படி சார்ஜஸ் வந்து போகுதுன்னு பார்த்தோம். இப்ப இண்டக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க. We saw that we can charge an uncharged object when we touch it by the charged object. அதாவது எதுல வந்து ஒரு அன்சார்ஜா அது ஒரு மின்னேற்றப்படாத ஒரு சார்ஜ் வந்து நம்ம கொடுக்காத ஒரு பொருளை வந்து நாம ஏற்கனவே நம்ம வந்து சார்ஜ் இருக்கிற அந்த பொருளை வந்து நம்ம டச் பண்ணும் போது என்ன ஆயிரும்? அது வந்து சார்ஜ் ஆயிரும் இல்லையா? பட் இட்ஸ் ஆல்சோ பாசிபிள் டு அப்ளை சார்ஜஸ் இன் பாடி வித்தவுட் எனி கான்டாக்ட் வித் அதர் சார்ஜ் பாடி. இப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளை வந்து அது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு பொருள் ஆப்ஜெக்ட் வந்து தொடாமலேயே அது வந்து சார்ஜ் பண்ண முடியுமா? இங்கதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். உங்களுக்கு இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா ஒரு எபோனைட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எதனால வந்துச்சு? இந்த சில்க் துணியில வந்து நாம அந்த கிளாஸ் ராட தேய்க்கும் போது என்ன வந்து அங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. எபோனைட் ராட் வந்து அந்த ஃபர் கிளாத்ல வந்து நம்ம தேய்க்கும் போது நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. இந்த சீப்பு வந்து நம்ம தலையில வந்து நல்லா வச்சு இந்த ப்ரெஷர் கொடுத்து வாரிட்டு எடுக்கும் போது அங்கேயும் அந்த நம்ம அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. சரி, இப்போ எல்லாமே நான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்ஜெக்ட் வந்து தொட்டுல தான் வந்திருக்கிறோம். இப்போ எந்த ஒரு பொருளையும் தொடாம
தொடாம வந்து அந்த பொருளுக்கு நம்மளால ஒரு சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க பாருங்க. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன பண்ணா, இங்க பாருங்க இங்க பாருங்க. ப்ரீவியஸ் சார்ஜ் ராட் இஸ் brought near the uncharged rod. நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் are attracted towards it. இது வந்து எங்க பார்க்குறீங்க? இந்த படத்துல பார்க்குறீங்க. இங்க இருந்து படிங்க உங்களுக்கு புரியும். பாரு. bring a negatively charged plastic rod. இப்போ என்ன செய்றீங்கன்னா, பிளாஸ்டிக் ராட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ராட் பார்த்து, இப்போ வந்து பிளாஸ்டிக் ராட் வந்து நியர் வந்து நம்ம என்ன நியூட்ரல் ராட் கொடுக்கும்போது, நெகட்டிவ்லி பிளாஸ்டிக் ராட் இஸ் வந்து brought close to the neutral rod. அப்ப என்ன ஆகும்? the free electrons வந்து மூவ் away due to the repulsion. ரெண்டுமே எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது இல்லையா? இங்க இருந்து மூவ் ஆகி ரிப்பல்ஷன் ஆகுது and start piling up at the farther end. The near end becomes a positive charge due to the diffusion of electrons. இதுதான் இங்க வந்து இண்டக்ஷன் வந்து இங்க நமக்கு ஆகுது. இந்த நியூட்ரல் ராட் வந்து கிரவுண்டட், நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ டு எங்க போகுது? இங்க பாருங்க, டு ஃப்ளோ டு த கிரவுண்ட். இங்க பாருங்க, இது வந்து நியூட்ரல் பாடி, இது வந்து சார்ஜ் பாடி. சரியா? இப்போ நியூட்ரல் பாடி வந்து இங்க வந்து சார்ஜஸ் இருக்காது. இந்த சார்ஜ் பாடி பாரு, சார்ஜஸ் கெட்டிங் கான்சென்ட்ரேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல். இங்க வந்து சார்ஜ் பாடி ரொம்ப இங்க வந்து நிறைய அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதை வந்து பக்கத்துல வரும்போது இதுவும் என்ன ஆயிருது? இந்த நியூட்ரல் பாடியும் சார்ஜ் ஆயிரும். அப்ப இந்த நியூட்ரல் பாடி சார்ஜ் ஆகி இது என்ன ஆகும்? இந்த எண்டில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து இது வந்து கீழே நம்ம எர்த்துக்கு இங்க இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஏன்னா இது வந்து இப்படியே இருந்தா நமக்கு என்ன ஆகும்? இந்த இந்த பாடி வந்து எப்பவுமே சார்ஜ் இருக்கும்போது அது நமக்கு வந்து டேஞ்சரு. அப்ப நம்ம அதுல வந்து வேற ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நான் வந்து எர்த் பண்ணிடுறோம். இப்ப சிமிலர்லி இதே போல வந்து பாசிட்டிவ்லி பாரு, இங்க பாரு, இந்த ரெண்டுல ஏதாவது வந்து ஒண்ணு டச் ஆயிருக்குதா? எந்த ஆப்ஜெக்டும் டச் ஆகல. இது வந்து நியூட்ரல் பாடி இங்கதான் இருக்குது, சார்ஜ் பாடி இங்கதான் இருக்குது. பாரு, இது ரெண்டுமே கான்டாக்டே இல்ல. இதுவும் கான்டாக்ட் இல்ல, இதுவும் கான்டாக்ட் இல்ல. இப்ப சார்ஜ் படி பக்கத்துல வர்றோம், பக்கத்துல வந்த உடனே இதுவும் சார்ஜ் ஆயிரும். இந்த சார்ஜ் வந்து எப்படி நாம வெளியில அனுப்புறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா இந்த எர்த்ல நாம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதே மாதிரி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ராட் brought near the uncharged rod. இதுதான் பாசிட்டிவ் பாரு, இங்க இருக்கு பாருங்க. பாசிட்டிவ் ராட் வந்து அன்சார்ஜ் கொடுக்கும்போது அதுவே என்ன ஆயிரும்? அட்ராக்ட் ஆயிரும். எஸ், ரிசல்ட் வந்து எக்ஸசிவ் எலக்ட்ரான் நியரர் அண்ட் டிஃபியூஷன் எலக்ட்ரான் வந்து வந்து இங்க வரும். இதை நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்துக்கிறோம். சரி, இப்போ சார்ஜஸ் எப்படி ஃப்ளோ ஆகும் பாருங்க. இப்ப நம்ம கிட்ட 2 மெட்டாலிக் ஸ்பியர் இருக்குது. ஒண்ணு வந்து நிறைய, ஒண்ணு வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குது, ரெண்டாவது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குது. அப்ப இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு மெட்டாலிக் ஒயர்ல வந்து இங்க இது வந்து ஹை பொட்டன்ஷியல் வந்து என்ன பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். இது வந்து லோயர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப எக்ஸஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் இருக்குது தெரியா? ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் போகுது. தி ஃப்ளோ கண்டினியூ டில் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் போத் ஸ்பியர் ஈக்குவல். இதுல இது பாரு, இப்போ வந்து ஒண்ணு வந்து அதிகமான ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து கொஞ்சம் கம்மியா நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுங்களேன். இதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இது ரெண்டுமே ஒரு ஈக்குவலிபிரியம் வர்ற அளவுக்கு, ரெண்டுமே ஈக்குவலா ஒரு சார்ஜ் வர்ற அளவு இருக்கும். இந்த பாசிட்டிவ், இந்த ஹை பொட்டன்ஷியல்னா ஹை பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் இங்கிருந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வரும். இங்க வந்து எல்லாமே இது ரிசீவ் பண்ணிட்டு எப்போ வந்து இது ரெண்டுமே சமமா இருக்குமோ, அது சமமா வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் அங்க நடக்காது. ஸோ இதுதான் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். சரியா? இப்ப 2 விஷயத்துல பார்த்தோமா? இப்ப என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஹீட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்ப ஹீட்ல வந்து முக்கியமான ஒரு 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா? எப்படி? ஒண்ணு வந்து டிரான்ஸ்ஃபர் பை ஃப்ராக்ஷன் பார்த்தோம். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இண்டக்ஷன். இது 3 இதுலயும் நாம இதுல பார்த்து நீங்க வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் அடுத்தது வந்து இது வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இல்லையா? இப்ப எலக்ட்ரோஸ்கோப். இந்த எலக்ட்ரோஸ்கோப்ங்கிறது இதுல வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா இங்க இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த எலக்ட்ரிக் கொஸ்டின் எந்த மாதிரி கொஸ்டின் வரும் நல்லா கேட்கிற பாருங்க. எடுத்த உடனே இங்கேயே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது தி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்கோப் டெவலப்ட் இன் 1600 பை வில்லியம் கில்பர்ட். யார் அனுப்புனாங்க? வில்லியம் கில்பர்ட்ங்கிறவர் தான் என்ன பண்ணாரு? எலக்ட்ரோஸ்கோப் வந்து அவர் வந்து டெவலப் பண்ணாரு. அப்புறம் என்னாச்சு? இஸ் கால்ட் என்ன? வெர்சோரியம். இந்த வெர்சோரியம் வாஸ் சிம்பிளி மெட்டல் நீடல். இது வந்து என்ன, சாதாரணமா ஒரு 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 உலோக ஊசி தான். உலோகத்திலான ஊசி தான். அலோவ் டு பைவட் ஃப்ரீலி ஆன் எ பெடஸ்டல். அந்த உலோக ஊசி வந்து நல்லா அசையிற மாதிரி, ஃப்ரீயா ஆடுற மாதிரி வச்சிருக்கிறாரு. த மெட்டல் வுட் பி அட்ராக்டிவ் சார்ஜ் பாடி brought நியரர். இதுல வந்து அந்த மெட்டல், இந்த உலோகம் என்ன ஆகுது? அதை அட்ராக்ட் பண்ணி பக்கத்துல அட்ராக்ட் பண்ணி இதோட பிக்சர் வந்து இங்க கொடுத்துருக்க பாரு. இது மெட்டல் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் இன் எலக்ட்ரோஸ்கோப். இப்படிதான் இதோட மூவ்மெண்ட் இருக்கும். இது நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கிறதுனால பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் இங்க இருந்தா இங்க நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும். பாரு, நியர் த டாப் நாப் எலக்ட்ரோஸ்கோப் the free electrons electroscope start to move up towards the knob. இங்கிருந்து இதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இங்கிருந்து இங்க மூவ் ஆகும். இது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இங்கிருந்து இந்த மெட்டல், இந்த நீடிலுக்கு வந்து மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும்?
திஸ் மீன் தட் பாட்டம் இஸ் ஏ நெட் பாசிட்டிவ் சார்ஜ். இங்க வந்து இங்க மூவ் ஆனவொடனே இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருது. இங்க நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இங்க அதிகமா வரப்போது இங்க என்ன ஆயிருது நெகட்டிவ் சார்ஜ் வந்துருது. இது எதோட கான்செப்ட் இதுதான். இந்த மெட்டல் இருக்குது இல்லையா? இங்க வந்து அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது வந்து கம்மியான நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்ப இது 2மே ஈக்குவலா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப ஒரு 60ன்னு வச்சுக்கோ. ஒரு 60 பாசிட்டிவ் சார்ஜ்ன்னு வச்சுக்கங்க. இது வந்து ஒரு 20 அப்படின்னா, அப்ப என்ன ஆயிரும் 60, 20ன்னு வரும்போது இதுல ஆவரேஜ் என்ன? 60 பிளஸ் 20 அப்ப வந்து 80 வந்துரும் இல்லையா? அப்போ இது ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் என்ன ஆகும்னா, இதுலயும் என்ன ஆயிரும் 40 பாசிட்டிவ் ஆயிரும். இதுல வந்து 40 அதே 40 இங்கேயும் பாசிட்டிவ் ஆயிரும். இது 2மே என்ன ஆயிரும்? சார்ஜ் வந்து ஈக்குவலா உங்களுக்கு கன்வெக்ஷன் வந்து எல்லாமே ஈக்குவலா இதாயிரும். அது சார்ஜ் வந்து இங்க இதாகும். அப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கோல்டு லீஃப் என்ன இது வந்து தங்கத்திலான இலை தான். நீங்க சார் உண்மையிலே தங்கத்தில தான் இலை பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? உண்மையிலே இதுதான் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்பெஷலா. த கோல்ட் லீவ் எலக்ட்ரோவர் டெவலப்பது 1787 இந்த வருஷத்த ஞாபகம் பண்ணுங்க. நேம் யாரு? ஆப்ரஹாம் பெனட். பண்ணவர் யாரு? ஆப்ரஹாம் பெனட் பண்ணியிருக்கிறாரு. கோல்ட் அண்ட் சில்வர் யூசிங் எலக்ட்ரோஸ்கோப் பிகாஸ் தே ஆர் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். என்னது? பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் வந்து இவரு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அடுத்தது பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப், ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப். இது நம்ம ஸ்கூல்ல பார்த்திருக்கிறோம். இது வந்து மைக்ரோஸ்கோப் பார்த்திருக்கிறோம். எலக்ட்ரோஸ்கோப்பிக் பார்த்திருக்கிறோம். அதே மாரி என்ன இட்ஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ் ஜார், எ வெர்டிகல் பிரேஸ். இங்க பாருங்க. வெர்டிகல் பிரேஸ்னா இந்த தகடு வச்சிருக்கிறாங்க. இது கார்க்கில் கீழ வரும்போது இது பிக்சரிங் குடுத்திருக்கேன் பாருங்க. அப்புறம் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு கோல்ட் லீஃப் த்ரூ த ராட். இப்ப இங்க வழியே இந்த சார்ஜ் வழியா என்ன ஆயிரும்? கோல்டு இதுதான் இந்த சின்ன அந்த பட்டை மாரி இருக்குது இல்லையா? இதுதான் என்ன? கோல்டு லீஃப்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் த டாப் ஆஃப் த பிரேஸ் ராட் ஹொரிசான்டல் பிரேஸ் ராட் அடி பிரேஸ் டிஸ்க். இந்த பிரேஸ் டிஸ்க்லாம் ஹொரிசான்டலா இங்க இருக்குது. 2 கோல்ட் லீவ்ஸ் ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் த பிரேஸ் அண்ட் இன்சைட் த ஜார். உள்ள ஜாருக்குள்ள வந்து நல்லா தொங்குற மாதிரி, நல்லா ஆசிரியர் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இங்க இருந்து அது தொங்க விட்டுருக்காங்க. சரி இது என்ன சார் ஆகுது அப்படின்னா, ஒர்க்கிங் வென் எ பிரேஸ் டிஸ்க் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப் டச்ட் பை த சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். இங்க வந்து ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட் வரும்போது எலக்ட்ரிக் சார்ஜ் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு த கோல்ட் லீவ் த்ரூ த ராட். இந்த ராடு வழியே என்ன ஆகும்? இது வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள். இந்த பேனா மாதிரி இருக்குது இல்லையா? இது வந்து சார்ஜ் பார்ட்டிகிள். இங்க ராட் இங்க படும்போது இந்த ராடு வழி என்ன ஆகும்? எலக்ட்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த கோல்டு லீஃப்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகுது பாருங்க. டு த கோல்ட் லீஃப் த்ரூ த ராட். திஸ் ரிசல்ட் இன் கோல்ட் லீவ்ஸ் மூவிங் அவே ஃப்ரம் ஈச் அதர். அந்த சார்ஜ் வந்து உள்ள இறங்குறதுனால என்ன ஆகும்? அந்த கோல்டு 2மே அந்த லீஃப் 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு தூரமா விலக ஆரம்பிக்கும். திஸ் ஹேப்பன் பிகாஸ் போத் த லீவ்ஸ் ஹேவ் சிமிலர் சார்ஜஸ். இதனால இது ஏன் வருதுன்னா, ஏன்னா இது வந்து 2மே இந்த லீவ் 2மே என்ன இருக்குது? ஒரே மாதிரி சார்ஜ் தான் இதுக்கு வரும், இதுலயும் இருக்கும். அதனால இது 2மே பாரு இந்த விலகுது பாத்தீங்களா? இது ஒட்டுற மாதிரி குடுக்கல. இங்க வந்து சார்ஜ் பார்ட்டிகிள் நீங்க வைக்கும்போது, இந்த சார்ஜ் வந்து இந்த ராட் வழி கீழ இறங்கி, இந்த கோல்டு லீஃப் இந்த 2மே தூரமா விலகி போகும். ஏன் விலகி போகுதுன்னா, இதுல ஒரே சார்ஜஸ் தான் இங்க வந்து இது வந்து ரிசீவ் பண்ணுது. சரி இது புரிஞ்சா? அப்ப கேட்பாங்க. அதாவது டூரிங் த கோல்ட் வேவ் எலக்ட்ரோஸ்கோப் வாட் டைப் ஆஃப் சார்ஜஸ், வாட் டைப் ஆஃப் த கோல்ட் லீஃப் ரியாக்ட் அப்படின்னா, வெதர் இட்ஸ் அட்ராக்டட் ஆர் ரிப்பெல்ட் ஆர் போத் என்ன வேணா அவங்க குடுக்கலாம். அப்ப உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, த கோல்ட் லீவ்ஸ் ஆர் ரிப்பெல்ட் வென் த எலக்ட்ரிக் சார்ஜ் வென் த சார்ஜஸ் இஸ் கெயின்ட் பை த ராட் மெட்டல் ராட் அப்படின்னு சொல்லி நீங்க இத வந்து எழுதிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வந்து சார்ஜிங். இப்ப சார்ஜிங்ன்னு என்ன? இப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம செல்போன்ல என்னன்னா சார்ஜ் பண்றோம் அப்படின்னா, லேப்டாப் சார்ஜ் பண்றோம், கம்ப்யூட்டர் சார்ஜ் பண்றோம். இதெல்லாம் சார்ஜிங்ன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு என்ன பண்றோம்? ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் பண்றோம். என்னன்னா கோல்ட் லீவ்ல சார்ஜ் பண்றோம். இதுல வந்து எதுல வந்துன்னா, கோல்ட் லீவ்ஸ்ல வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த பிரேஸ் ராட். இல்லையா? இந்த பிரேஸ் ராட்ல இருந்து இந்த கோல்ட் லீஃப்ல நம்ம வந்து சார்ஜ் வந்து நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சரி இப்ப நம்ம இந்த எலக்ட்ரிக்ல நம்ம சார்ஜ் பண்றோம்ல, இது எங்கிருந்து பண்றோம்? நம்மளுடைய வீட்டுக்கு வர்ற அந்த எலக்ட்ரிசிட்டில இருந்து நம்மளுடைய லேப்டாப்புக்கு கரண்ட்க்கும் அங்கிருந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய டிவைஸ்க்கு இந்த டிஜிட்டல் டிவைஸ்க்கு நம்ம சார்ஜ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்ங்கிறது என்னன்னு பாருங்க. The gold leaves resume their normal position after some time. This happens because they lose their charges. இது ஒண்ணுமே இல்ல. சார்ஜ் இப்ப நம்ம ஹாஸ்பிடல் போய் என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிடல் போய் அட்மிட் ஆயிட்டாங்க. அப்புறம் எப்போ டிஸ்சார்ஜ் பண்றேன்னு கேட்பாங்க. டிஸ்சார்ஜ் அப்படின்னா, டிஸ்சார்ஜ்னா அங்கிருந்து நாம வெளியில வர்றது இல்லையா? அப்ப வந்து டிஸ்சார்ஜ். சோ இது வந்து எப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். அப்போ திஸ் ஹேப்பன் பிகாஸ் தே லூஸ் தேர் சார்ஜ். டிஸ்சார்ஜ்ன்னா இது வந்து ஆப்போசிட் தான். சார்ஜ் டிஸ்சார்ஜ்ங்கிறது அதோட ஆன்டனிம்ஸ், அதோட ஆப்போசிட். இது வந்து எப்படின்னா, அது வந்து நம்ம ஒரு சார்ஜ் வந்து நம்ம இங்க நம்மள விட்டு வெளியில போகுது இல்லையா? அப்ப ஹாஸ்பிடல் விட்டு வெளியில போறோம். அது பேரு டிஸ்சார்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜ் வந்து வெளியில நம்ம அனுப்பிடுறோம். அதுவும் என்ன டிஸ்சார்ஜ் இதுதான். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். த கோல்ட் லீவ்ஸ் வந்து would also be discharged when someone touches the brace rod with their hands.
இப்ப இங்க வந்து கோல்ட் லீவ்ல வந்து இங்க சார்ஜஸ் இருக்குதுனால விலகிட்டு போகுது இல்லையா? இங்க இருக்கிற சார்ஜஸ் வந்து வெளியில எப்படி போயிரும்னா, இத வந்து யாராவது ஒரு கையிலேயே தொட்டுட்டாலேயே, இங்க இருந்து வர்ற அந்த எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபர் வந்து என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். அப்ப இங்க இருக்கிற அந்த எலக்ட்ரிக் டிவைஸ் என்ன ஆயிரும்? இந்த சார்ஜர் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். சரி, இது எதுக்கு சார் யூஸ் பண்ணணும்? இது எதுக்கு இவ்வளோ நான் படிக்கணும் அப்டின்னா, இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க. இதோட யூசஸ் என்னன்னு நான் சொல்றேன் நம்ம. The gold leaf should also be discharged when someone touches the breast. In that case, the charge is transferred to the earth through the human body. அப்ப இது என்ன ஆயிரும்? நாம இங்க தொடும்போது நம்மளுடைய பாடி வழியா என்ன ஆயிருது? அது எர்த்துக்கு வந்து பாஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. Getting a shock from a door knob. இங்க டோர் நாப் இருக்குது. நம்ம இந்த ஷாக் ஆயிரும். ஆஃப்டர் ரப்பிங் யுவர் ஃபுட் ஆன் எ கார்பெட் ஃப்ளோர். ரிசல்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜ். இது வந்து எங்கிருந்து வருது? இதுவும் நம்மளுடைய இங்கிருந்து வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்ம தொடும்போது என்ன ஆயிரும்? இந்த மாரி வரும். அப்ப அந்த அந்த எலக்ட்ரிசிட்டி எங்க போயிரும்? நம்ம வந்து கார்பெட்லயோ, இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு ஃபுட் போடலாம். இது வந்து நீங்க ஒரு ஸ்லிப்பர் போடலாம். இந்த ஸ்லிப்பர் மூலமா என்ன ஆயிருது? வெளிய கீழ வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். டிஸ்சார்ஜ் occurs when electrons on the hand are quickly pulled to the positively charged door knob. நம்ம கையில இருந்து போகுது. This movement of electron which is felt as a shock cause the body to lose negative energy. நம்ம உடம்புல இருந்து என்ன ஆயிரும்? அந்த எனர்ஜி வந்து அது இமிடியேட்டா அத அட்ராக்ட் பண்ணதால நமக்கு வந்து ஒரு ஷாக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த எலக்ட்ரிக் டேக்ஸ் பிளேஸ் இன் மீடியம். இது மோஸ்ட் எக்ஸாம்பிள் லைட்னிங் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் டிஸ்சார்ஜ் டேக்ஸ் பிளேஸ் இன் கிளவுட். இப்போ இதுல வந்து டிஸ்சார்ஜ் வந்து மெயின் பார்த்தா லைட்னிங். இது வந்து இதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த லைட்னிங் வந்து நம்மளுடைய வர்றது வந்து எது டிஸ்சார்ஜ் பண்ணுதுன்னா, இந்த லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னு வைப்பாங்க. இது வந்து இடித்தாங்கின்னு ஒண்ணு ஆரம்பத்துல வந்து எல்லாமே வச்சிருப்போம். இப்ப வந்து நெறைய பில்டிங்ல வந்து அதிகமானதுனால நம்ம மேக்ஸிமம் நம்ம பார்க்க முடியறதில்ல. அப்பல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய ஒரு பில்டிங் இருந்ததுன்னா, அந்த ஊர்லயே எந்த பில்டிங் பெரிய பில்டிங் இருக்குதோ, அங்கிருந்து கிளவுட்ஸ் இந்த இந்த லைட்டிங் வருது இல்லையா? இந்த தண்டர்ல வருது இல்லையா? இடி, மின்னல் வரும்போது, இந்த மின்னல்ல இருந்து வர்ற இது வந்து அந்த இடி தாங்கிது என்ன பண்ணும்? அது வந்து ஷார்ப்பா மேல இருக்கும். இந்த கோயில்ல வந்து கலசம் மாரி. கோயில்ல வந்து கலசம் வைக்கிறது அந்த பர்ப்பஸ்க்கு தான். மேல வானத்திலிருந்து மின்னல் இறங்கும்போது, அந்த கோயில் எங்க ஊர்லயே இருக்கிறது எது ஹைட்டா இருக்கணும்னா, கோயில் தான் ஹைட்டா இருக்கும். அந்த கோயில்ல இருக்கிற கோபுரம் தான் ஹைட்டா இருக்கும். அந்த கோபுரத்துல வந்து அத்தனை இடி உள்ள விழுந்து, அதுல இருக்கிற அந்த 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 பின் இருக்குது இல்லையா? பின் பாயிண்ட்ல பட்டு அங்கிருந்து அப்படியே என்ன ஆயிரும்? டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வெளியில வந்து சும்மா அது போயிரும். அந்த லைட்னிங் வந்து நமக்கு பாதிக்காது. மத்த வீடுகள பாதிக்காது. ஸோ இந்த லைட்னிங் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக் ஃப்ரம் கிளவுட் டூ கிளவுட் ஆர் ஃப்ரம் கிளவுட் டூ கிரவுண்ட். இப்ப இந்த மேகத்திலிருந்து பூமிக்கும், அப்புறம் மேகத்துக்குள்ள இது என்ன ஆகும்? இது வந்து கிளவுட் ஆகுது. ஸோ இது வந்து ரேப்பிட்ல ரொம்ப ஸ்பீடா இதாகும். அப்புறம் இதுதானே எர்த்திங். இதுதான் இந்த கான்செப்ட் தான். இப்ப எனக்கு நம்ம வந்து புதுசா ஒரு வீட்ல வந்து எலக்ட்ரிக் பண்றாங்கன்னா, எர்த்திங்ன்னு சொல்லுவாங்க. இந்த எர்த்திங் இல்ல அப்டின்னா, வர்ற கரண்ட் வந்து உள்ளேயே டிஸ்சார்ஜ் ஆகி, நம்ம என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்றோமோ, அந்த டிவைஸ் வந்து டேமேஜ் பண்ணிரும். சரி இங்க நான் வந்து சொன்ன இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. டூரிங் லைட்னிங் அண்ட் தண்டர், வி ஷுட் அவாய்ட் ஸ்டாண்டிங் இன் கிரவுண்ட் ஆர் ஓப்பன் ஸ்பேசஸ். யூ ஷுட் மேக் யுவர்செல்ஃப் as small as possible ஸ்குவாட்டிங். சரியா? இங்கிருந்து நம்ம என்ன பண்ணிடணும்? வெளியில வந்துரணும். பிகாஸ் the car act shield and protect us from the electric field generated by the storm. வெளியில வரும்போது நம்ம வெளியில வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து நம்ம நிக்காம, ஏதோ ஒரு குளோஸ் ஏரியாவுல நம்ம வந்து நின்னுறணும்னு சொல்றாங்க. இப்ப எர்த்திங்கிறதுன்னா, இது வந்து ஒரு சேஃப்டி மெஷரு. வர்ற நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைஸஸ் வந்து இத வந்து நீங்க நோட் பண்ணீங்க. இது வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்குது. எ சேஃப்டி மெஷர் டிவைஸ் டு பிரிவென்ட் பீப்பிள் ஃப்ரம் கெட்டிங் ஷாக்ட் இஃப் த இன்சுலேஷன் இன்சைட் எலக்ட்ரிக் ஃபைல்ஸ் இஸ் கால்ட் எர்த்திங். அதாவது உள்ள ஒவ்வொரு வர்ற நம்ம வீட்டுக்கும் வர எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ண எர்த் பண்றோம். இல்ல அப்டின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு டிவைஸ்ல வந்து நமக்கு ஷாக் அடிச்சிரும். நம்ம தொடும்போது இந்த மாரி ஆகும். அப்போ எலக்ட்ரிக் டிஃபரெண்ட் சோர்ஸ் நம்ம எலக்ட்ரிக் பண்ணி பேட்டரி இருக்குது. அப்புறம் பேட்டரி இருந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் கிடைக்கும். அப்புறம் கிளாக்கு, ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷன், வாஷிங் மிஷின், டெலிவிஷனு, லேப்டாப் எல்லாமே நான் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம பவர் சப்ளை ஆகுது. அப்ப யூசுவலி எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் வந்து ஹீட்டர், அயர்ன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா 3 வயர்ஸ் போடுவாங்க. 3 வயர்ஸ்னா லைவ், நியூட்ரல் எடுத்து குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து 2 தான் இருக்கும். இந்த நம்ம செல்போன் சார்ஜரு, லேப்டாப் எல்லாமே. ஆனா, நீங்க அயர்ன் பாக்ஸ் ஒயர் வந்து கழட்டி பார்த்திருக்கீங்களா எப்பயாவது? அதே மாரி ஹீட்டர் பார்த்தீங்களா? அங்க வந்து என்ன இருக்குன்னா 2 ஒயர் இருக்கு. பல்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் தான் வரும். இந்த அயர்ன் பாக்ஸ்ல பார்க்கும்போது 3 ஒயர் வரும். இது எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, ஒண்ணு வந்து நியூட்ரலுக்காக குடுத்துருப்பாங்க. அது நமக்கு எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து எர்த்துக்காக குடுத்துருப்பாங்க. அந்த எர்த் அடிக்காம, அந்த எர்த் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம லைட்டுகள வந்து நம்ம பூமியில வந்து குடுத்துருப்பாங்க. பாரு இங்க இப்ப குடுத்துருப்பாங்க. 1 வந்து ஆக்டிவா இருக்கும். 2 வந்து நியூட்ரல். இது 2 மேக்ஸிமலா இருக்கு. 3வது வந்து எர்த். இதுதான் நமக்கு இந்த இல்லன்னா, நமக்கு வந்து ஷாக் அடிச்சிரும். உள்ள வந்து இதாகும். ஸோ இது வந்து நீங்க வச்சு எர்த் ஒயரோட யூசேஜ் பார்த்துருங்க. இங்க இந்த படத்த பாருங்க. இந்த லைட்னிங் ராட் இப்படிதான் வரும். வந்த உடனே என்ன ஆயிரும், இங்கிருந்து நம்ம லைன் குடுத்த உடனே, இந்த எர்த்திங் வந்து என்ன ஆகும், ஃபார் கிரவுண்ட் என்ஹான்ஸ்டு மெட்டீரியல். இதுக்குள்ள வந்து எர்த் ஒயர் உள்ள போன உடனே அந்த கிரவுண்டுக்கு கீழ போயிரும். போனது என்ன ஆகும், நமக்கு எந்த விதமான உள்ள இருக்கிற டிவைஸ்க்கும் எந்த பாதிப்பும் வராது. அப்ப கேட்பாங்க, இந்த லைட்னிங்க பாரு இங்க வந்து இப்ப லைட்னிங் அரஸ்டர்ன்னு என்ன? அப்படின்னா, இதோட யூசஸ் என்னன்னா, லைட்னிங் அரஸ்டர் இஸ் எ டிவைஸ்
யூஸ் டு ப்ரொடெக்ட் பில்டிங்ஸ் ஃப்ரம் தி எஃபெக்ட் ஆஃப் லைட்னிங். இப்போ இது கொஸ்டின் எப்படி கேட்பான்னா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ண, எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட்னிங். இல்லைன்னா வந்து இது 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 வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி என்டர்டைன்மெண்ட் டிவைஸ், இல்லைன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த லக்ஸரி டிவைஸ், ஏதோ ஒன்று கொடுக்கலாம். என்ன வேணும் எம்சிக்கு கொடுத்துட்டு இது கொடுத்த இது என்னன்னா லைட்னிங்காக நம்ம யூஸ் பண்றது தான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட்னிங். சரியா? அப்ப கீழே வரும்போது என்ன ஆகும், இது வந்து லைட்னிங் கண்டக்டர் வந்து கன்சிஸ்ட் மெட்டாலிக் லைட்னிங் ராட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பைக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வர்ற மின்சார இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து உள்ள வந்து சிதறி போகிற மாதிரி, ஒரே பக்கமா நிறைய வராத மாதிரி இந்த சிதறி போற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப இது வந்து மேஜர் போர்ஷன் மெட்டல் வந்து ராட், காப்பர் கேபிள் இன்ஸ்டல் த பாடி. இதுல வந்து கேட்பாங்க எந்த மாதிரி மெட்டல் வந்து யூஸ் பண்றாங்கன்னா, காப்பர் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மெட்டல் ராட் தான் மெயின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெட்டல் ராட் என்னன்னா காப்பர் கேபிள். இப்போ அதர் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் பிளேஸ்ட் டீப் இன்டு த சாயில். இப்போ இதோட ஒரு எண்டு வந்து மேல, அனதர் எண்டு வந்து கீழே சாயிலுக்குள்ள, அதாவது மண்ணுக்குள்ள. த ராட் ப்ரொவைட் ஈஸி ரூட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த ராட் இந்த கம்பி தான் என்ன பண்ணும், இப்போ இங்க தெரியுது பாத்தீங்களா, காப்பர் கேபிள், காப்பர் ராடு. இதுதான் நமக்கு என்ன ஆகும், உள்ள அந்த எர்த்து வந்து உள்ள வாங்கி வெளியில இருந்து வாங்கி உள்ள வந்து விடுது. ஓகே. அப்புறம் எலக்ட்ரிக் சர்க்யூட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து நம்ம 2 வகை இன்னும் 7th பார்த்தோம். ஒண்ணு வந்து என்னன்னா பேரலல் சர்க்யூட் பார்த்தோம். இன்னொன்னு வந்து சீரிஸ் சர்க்யூட் பார்த்தோம். அது வந்து நம்ம பேசிக் லெவல்ல பார்த்தோம். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ங்கிறது என்னென்ன இருக்குன்னா, அங்க வந்து என்னென்ன டிவைஸ் இருக்கு, அங்க வந்து ஒரு பேட்டரி இருக்கும். அப்புறம் ஒரு சுவிட்ச் இருக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பல்பு, அப்ப பாசிட்டிவ், நெகட்டிவ். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது வந்து சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட். அப்ப இங்க வந்து கொஞ்சம் டீப்பா குடுத்துருக்காங்க. பாருங்க, இங்க இருக்குது பாருங்க. இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஒண்ணு வந்து பேட்டரி இருக்கும். ஒண்ணு வந்து சுவிட்ச் வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ல வேணும்னு வச்சுக்கலாம். இல்லன்னு இல்ல. இது கூட சுவிட்சுக்கு நீங்க ஆட் பண்ணேன்னா, இது வந்து கண்ட்ரோல் வந்துருது. பேட்டரி டூ இங்க நெகட்டிவ், அப்புறம் இங்க இருந்து ஒரு பாசிட்டிவ். இது வந்து நீங்க வந்து படம் போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப இதுல வந்து ஆ ம பேரலல் சர்க்யூட்ங்கன்னா, சீரிஸ் சர்க்யூட் என்னன்னு பார்த்துக்கலாம். சீரிஸ் சர்க்யூட்ங்கிறது பாருங்க, இந்த ஒரே பேட்டரியில இருந்து வருது. இங்க ஒரு பல்ப் இருக்குது. இந்த பிளஸ் இங்க இருந்து மைனஸ் மறுபடியும் இன்னொரு பல்புக்கு போகுது. அங்கிருந்து இன்னொரு பல்பு. இது வந்து நாம படம் போட்டோம் இல்லையா? அந்த பெட்டி பெட்டியா படம் போட்டு காட்டினோம் இல்லையா? ஸோ அந்த பெட்டி வந்து இந்த பேரலல், இது வந்து சர்க்யூட் வந்து இதுல வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டல பாரு, இங்க போட்டிருக்கேன் பாரு. இது வந்து என்னது? இது வந்து சீரிஸ் சர்க்யூட். இது வந்து வோல்ட் அப்டின்னா பேட்டரி. பேட்டரி இருந்து மேல போகும்போது, இது ஒரு V1, இது ஒரு பல்பு, 2 V2, V1, V2, V3 3 பல்பையும் ஒரே லைன்ல பிளஸ், மைனஸ்ல வந்து நாம இங்க எரிய வைக்கலாம். இது பேர் என்ன? சீரிஸ் சர்க்யூட். படத்த குடுத்துட்டு வாட் டைப் ஆஃப் சர்க்யூட் அப்படி என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே சீரிஸ் சர்க்யூட் போட்டுக்கணும். இப்ப இன்னொரு படம் இருக்கும். இங்க குடுத்துருங்க தெரியல. பேரலல்ல வந்து அந்த படம் இது பாருங்க. இது வந்து பேரலல் சர்க்யூட். இந்த மாரி குடுத்தீங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்டின்னா, இது என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, இந்த சீரிஸ் சர்க்யூட் இருக்குது இல்லையா? இந்த சர்க்யூட்ல வந்து இதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிஃபெக்ட் ஆயிடுன்னு வச்சுக்கங்க. இந்த ஒயர் வந்து கட் ஆயிருன்னு வச்சுக்கோ. அப்ப இது என்ன ஆகும்னா, இந்த இந்த 3 பல்புமே என்ன ஆகாது, எரியாது. ஏன்னா இங்க இருந்து போன எலக்ட்ரான் வந்து இங்க ஃப்ளோ ஆகுது, இங்க ஸ்டாப் ஆயிரும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏரியாது, செகண்ட் ஏரியாது 3 பல்புமே இங்க வந்து எரியாம போய் இருந்தா சீரிஸ் சர்க்யூட்ல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பேரலல் சர்க்யூட்ல என்ன ஆகும்னா, இங்க வந்து நீங்க ஒரு பல்ப் வருது. பாருங்க, இந்த பல்புக்கு இது கனெக்ஷனே வேற. இது 2வதுக்கு வேற, 3வதுக்கு வேற. அப்போ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பல்ப் இங்க வந்து ஒயர் கட் ஆயிருக்குதுன்னா, இது என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து என்ன ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் பல்ப் மட்டும் தான் எரியாது. செகண்ட், தேர்ட் எரியும். இந்த தேர்ட் பல்புல வந்து இதுல வந்து ஒரு ஒயர் வந்து கட் ஆயிட்டன்னா, இங்க செகண்ட் எரியும், இது எரியும். பாருங்க, இது இங்க கட் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல மார்க்ல. இப்ப இது மட்டும் தான் எரியாது. மீதி 2மே எரியும். ஸோ இது வந்து கரண்ட்டுக்கும், சீரிஸ்க்கும் பேரலலுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். அப்புறம் ஃபைனலா நம்ம பார்க்கிறது எலக்ட்ரோ பிளாட்டிங். எலக்ட்ரோ பிளாட்டிங்கிறது நம்ம ஈஸியா பார்த்தோம். இதுல பாருங்க, இந்த படத்த பாருங்க. இது வந்து காப்பர் ஏனோடு. இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. எலக்ட்ரோ பிளாட்டிங்ல என்னென்ன மாரி ஏனோடுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஏனோடுன்னா என்னன்னு கேட்பாங்க. அது வந்து பாசிட்டிவா, நெகட்டிவான்னு கேட்பாங்க. அப்புறம் நெகட்டிவ் என்ன? நெகட்டிவ்னா அதோட மீன் இது என்ன? காப்பர் வந்து பாரு, இது ஏனோடு. இது வந்து ஸ்பூன் வந்து கேத்தோடு. என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து எத வந்து நாம எலக்ட்ரோலைசிஸ் பண்ண போறோமோ, எலக்ட்ரோ பிளாட்டிங் பண்ண போறோமோ, அத வந்து இங்க மைனஸ்ல, இந்த மைனஸ்ல வந்து கேத்தோடு. இங்க வந்து என்ன பண்ணிரணும், இத வந்து நாம இங்க வந்து பிக்ஸ் பண்ணிரணும். இது வந்து பிளஸ். நம்ம என்ன இப்ப வந்து காப்பர், இது வந்து நம்ம இந்த ஸ்பூன வந்து நாம காப்பர் ஸ்பூனா மாத்தணும். அப்படின்னா இங்க வந்து என்ன பண்ணணும், இந்த காப்பர் சல்ஃபேட் இங்க போடணும். ஒவ்வொரு எலக்ட்ரோலைசிஸ்க்கும் ஒவ்வொரு மாரி லிக்விட் இருக்குது. இப்ப இத நம்ம கோல்டா மாத்தணும்னா, இங்க வந்து கோல்டு அந்த திரவத்த போடணும். அந்த அந்த ஏயு இல்லையா? அந்த கோல்டு வந்து ஏயுஎஸ் பண்ணணும். இதே போல வந்து ஒவ்வொரு எந்த திரவத்துக்கு நம்ம எந்த ஒரு மெட்டலுக்கு போடுறோமோ, அந்த எலக்ட்ரோலைஸ் பண்றோமோ, அது சம்மந்தப்பட்ட திரவத்த வந்து இங்க நம்ம ஊத்திட்டு, இது வந்து ம ம மைனஸ் மைனஸ் வந்து என்னன்னா, கேத்தோட்ல வந்து இத வந்து இந்த அந்த பொருள வச்சுக்கணும். இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்து காப்பர் ராட் வச்சுக்கணும். இப்ப மெயின் வந்து நீங்க அந்த பெங்களூர்ல போயிட்டன்னா, இந்த மாரி விஷயத்த வந்து வீட்லயே ஒரு சின்ன ஒரு குடிசை தொழில் மாரி பண்றாங்க. இந்த வாட்ச் இருக்குது இல்லையா? வாட்ச்க்கெல்லாம் வந்து இந்த மாரி வந்து எலக்ட்ரோ பிளாட்டிங் பண்றாங்க. அப்புறம் இந்த சில்வர் பாத்திரம், இப்ப நம்ம பண்ற அந்த கோல்டன் கலர்ல இருக்கிற அந்த கவரிங் கவரிங் ஜுவல்லரி எல்லாமே
இந்த மெத்தட்ல தான் பண்றாங்க. இது வந்து பெங்களூர் பார்த்தா ஒவ்வொரு வீட்லயும் கூட அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு சிஸ்டம் வாங்கிட்டு, பாஸ் பண்ணி கரெக்ட்டா அந்த டெம்பரேச்சர் வந்து குடுக்குறாங்க. அந்த சொல்யூஷன் வந்து கரெக்ட்டா அந்த ரேஷியோல ஊத்திட்டு, அந்த பொருள வந்து இங்க தொங்க விட்டு பண்ணும்போது ஒரு செர்டைன் பீரியட்ல என்ன ஆயிரும், டைம்ல வந்து இது வந்து ஒரு நல்ல எலக்ட்ரோபிளாட்டிக் மாறிரும். இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, காப்பர வந்து காப்பர் ஸ்பூனா இத மாத்துறாங்க. இப்ப காப்பர் சல்பேட்டு. அப்ப இது வந்து இது ஏனோடு. ஏனோடுங்கிறது பாருங்க இந்த இது வந்துருது பிளஸ்ஸு. இது வந்து மைனஸ் வந்துருது. இது வந்து நீங்க ஈஸியா நீங்க இது பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன கொஸ்டின் குடுக்குறாங்க அப்டின்னா, இது கொஸ்டின் இங்க இதுல நம்ம பாத்துரலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். காப்பர் ஒயர் வந்து லிட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டஸ் நாட் கெட் ஹீட் அப் குயிக்லி. ஏன் காப்பர் குடுத்துருக்கீங்க பாருங்க. என்ன ரீசன்னா, இது வந்து மெதுவா என்ன ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப சீக்கிரமா அது வந்து சூடாகாது. ஏன்னா, எல்லா பொருள் இருக்கிற அத்தனை பார்ட்ஸுமே என்ன ஆயிருக்கணும், அது வந்து நல்லா ஒரு எலக்ட்ரோபிளாட்டிக் வந்து கவரிங் ஆயிருக்கணும் இல்லையா? சரி. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கிறது முக்கியமானது. இங்க பாருங்க ஃபியூஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தாலே சின்ன இத்துணூண்டுது இருக்குது. எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும், எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டினாலும், இது மட்டும் இல்லன்னா, அதுல வந்து நம்ம லைட் எரிய வைக்கவே முடியாது. அவ்ளோ ஃபியூஸ் வந்து என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபியூஸ்ங்கிறது இதோட முக்கியத்துவம் பாருங்க. இது வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரிப் தான். அல்லாய்ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நெறைய மெட்டல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு மெட்டல் கிடையாது. நெறைய அல்லாய். அல்லாய்ங்கும்போது உங்களுக்கு காம்பினேஷன் மெனி மெட்டல்ஸ். இப்ப நம்ம கோயில்ல பெல் இருக்குது இல்லையா? பெல்லு, அப்புறம் நம்ம இருக்கிற பெரிய பெரிய அயர்ன் பொருள் எல்லாம் வந்து எல்லாமே இந்த அல்லாய்ல பண்ணியிருப்பாங்க. விச் வேர் இஸ் மேட் அப் ஆஃப் லெட் அண்ட் டின். இதுல எத பண்ணியிருக்காங்க? லெட்டையும், ஏதோ இரும்பையும், அப்புறம் வந்து காரியம் சொல்லுவாங்க. அப்புறம் டின் இது 2யும் பண்ணியிருப்பாங்க. இது லோ மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கும். இதெல்லாம் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோவுல இருக்கும். அதனால தான் என்ன ஆயிருது? சீக்கிரமா ஃபியூஸ் போயிரும். நம்மளுடைய டிவைஸ் எல்லாமே சேஃப் ஆயிரும். பாரு திஸ் கேன் பி கனெக்டட் சர்க்யூட். இத வந்து ஏதோ ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்றாங்க. த ஃபியூஸ் யூசுவலி டிசைன் டூ டேக் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கரண்ட் தான் அது வந்து எடுக்கிற அளவுக்கு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. வென் கரண்ட் பாசிங் த்ரூ த ஒயர் எக்ஸீட்ஸ் எ மேக்ஸிமம் லிமிட். இப்ப நமக்கு தேவையானது அளவு விட கொஞ்சம் அதிகமா வந்துட்டாலே இது என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஃபீஸ் வந்து ஹீட் ஆயிரும். அப்போ டியூ டூ லோ இதுக்கு இதோட மெல்டிங் பாயிண்ட் லோ தானே. ரொம்ப கம்மியா இருக்குது இதோட அது உருகு நிலை வந்து கம்மியா இருக்குது. அப்போ வெப்பம் வந்து அதிகமா வரும்போது என்ன ஆயிரும்? அதிகமா வரும்போது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மெல்ட்ஸ் குயிக்லி அந்த இது வந்து சீக்கிரமா உருகிரும். உருகின உடனே அந்த பீஸ் வந்து போயிரும் வந்து. அதனால நம்மளுடைய ஹோல் கரண்ட் என்ன ஆயிரும்? டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்ப இந்த மாரி ஆனதுனால நமக்கு என்ன ஆகுது? அந்த குறிப்பிட்ட பகுதியில ஃபீஸ் போகும். இப்ப ஒரு அயர்ன் பாக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அயர்ன் பாக்ஸ் வந்து ஒண்ணும் ஆகாது. இப்ப நீங்க வந்து மோட்டர் போட்டிருப்பீங்க. அப்ப மோட்டர் இருக்கிற அந்த மோட்டர் இந்த அது வந்து ஒண்ணும் ஆகாது. அப்புறம் ஹீட்டர், கீசர் போடும்போது அதுவும் ஒண்ணும் ஆகாது. டிவி ஒண்ணும் ஆகாது. இதுக்கெல்லாம் அத்தனை காரணமே இந்த இத்துணூண்டு இருக்கிற இந்த ஃபீஸ் தான். இது வந்து இது என்ன சீக்கிரம் கான்செப்ட் என்ன அப்படின்னா, கேட்பாங்க. அது ஃபீஸ் வந்து ஒய் வே ஆர் யூசிங் த ஃபீஸ் இன் த எலக்ட்ரிக் சர்க்யூட் கூட கீழ குடுப்பாங்க. பிகாஸ் ஆஃப் லோ மெல்டிங் பாயிண்ட், பிகாஸ் ஆஃப் ஹை மெல்டிங் பாயிண்ட், பிகாஸ் ஆஃப் நியூட்ரல், பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஏதோ 4 குடுப்பாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? பிகாஸ் ஆஃப் லோ மெல்டிங் பாயிண்ட். இதுதான் நான் பார்க்குறோம். இதுல ஒண்ணு ரிலேட்டட் நீங்க கவனிக்கலாம். இப்ப இதுலயே ஒரு ஹை மெல்டிங் பாயிண்ட் குடுக்கிறது ஒண்ணு இருக்குது. அத வச்சு என்ன பண்ணாரு? நம்மளுடைய பல்பு கண்டுபிடிச்சதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன ஃபிலமென்ட் ஞாபகம் இருக்குதா? இது வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் ஃபீஸ போடுறாங்க. இதே வந்து ஒருத்தர் நெறைய ரிசர்ச் பண்ணாரு ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஏறக்குறைய ஒரு 10,000க்கு மேல அவ்ளோ மெட்டல வந்து இந்த மாரி ஒரு ராட பண்ணி, இந்த மாரி ஒரு சின்ன ஒரு பீஸா பண்ணி போட்டாரு. அவரால முடியல. கடைசில வந்து சக்சஸ் ஆயிட்டாரு. அவர் யாருன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு பண்ற அந்த ஃபீஸ் என்னது? நம்ம பல்ப் அந்த குண்டு பல்புல இருக்கிற அந்த இது. அது வந்து என்ன டங்ஸ்டன். இதோட உருகுநிலை பார்த்தோன்னா, 3000 நெறைய உருகுநிலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இதோட மெல்டிங் பாயிண்ட். அதனால தான் அத வந்து அவர் வந்து பிரிஃபர் பண்ணாரு. அதுவரைக்கும் எத்தனையோ இந்த மாரி மெட்டல்ல போடுறாரு. கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியான உடனே அது வந்து பீஸ் போயிரும். நெறைய சக்சஸ் கஷ்டப்பட்டு அத வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்ப வந்து எலக்ட்ரிக் குக்கருக்கு அதே தான். இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் த்ரூ த காயில். இங்க எது வரும்? எலக்ட்ரிக் குக்கர்ல எப்படி ஹீட் ஆகுது? இதெல்லாம் கேட்பாங்கம்மா. ஆ காயில் அடியில இருந்து வந்து காயில் ஹீட் ஆகி தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் வந்து குக்கிங் பாட் இந்த எலக்ட்ரிக் குக்கர் அடியில வந்து என்ன இருக்கும்? இந்த எலக்ட்ரிக் காயில் இருக்கும். அது வந்து ஹீட் ஆகும்போது, அந்த ஹீட் வந்து மேல கண்டக்ஷன் மேல போய் இதாகுது. அப்ப எலக்ட்ரிக் கெட்டில் இதுவும் அதே தான். எலக்ட்ரிக் கெட்டில்ல ஹீட் வந்து இதுவும் அப்சர்வ் லிக்விட் இருக்குது. நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நீங்க ஹோட்டல் சைட்ல போனோம்னா வைப்பாங்க. வீட்லயும் கூட இருக்கும். அந்த சின்ன அடியில வந்து ஒரு பிளேட்டா இருக்கும். நீங்க எலக்ட்ரிக் கெட்டில் வச்சு கரெக்ட்டா அந்த உள்ள ஒரு ஹோல்ஸ் கரெக்ட்டா நீங்க ஃபிட் பண்ணிட்டேன்னா, நீங்க வந்து இந்த பிளக் வந்து ஆன் பண்ணிட்டு ஸ்விட்ச் நீங்க ஆன் பண்ண உடனே, அந்த ஒரு சின்ன ஒரு லைட் எரியும். கீழ வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சுரும். அது என்ன அல்ரெடி இருக்கிறது அந்த மெட்டல் தான் வந்து உங்களுக்கு இப்ப இதாகுது. அப்புறம் எலக்ட்ரிக் அயர்ன்ஸ் இதுவும் நம்ம அயர்ன் பாக்ஸ் போடுறது. இதுவும் அதே மெத்தேட் தான். இப்ப இவ்வளோ விஷயம் வந்து இங்க ஹீட் லெசன்ல வந்து உங்களுக்கு இருக்குது. நல்லா பார்த்துருக்கீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் ரிமாண்ட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் ஈச் அதர் லைக் சார்ஜ் ஈச் அதர் இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆப்போசிட் சார்ஜ் என்ன பண்ணும்? அட்ராக்ட். லைக் சார்ஜ் வந்து ரிப்பெல்.
இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன் பை ஃபாலோயிங் வேஸ். என்னன்னா ஃப்ரக்ஷன், டிரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் இண்டக்ஷன். ஞாபகம் வச்சுங்க, கண்டக்ஷன், இண்டக்ஷன் அண்ட் ஃப்ரக்ஷன். இப்போ ஃப்ரக்ஷனுங்கிறது நம்ம அந்த இதில் பார்த்தோம், அந்த சீப் இதில் பார்த்தோம். கண்டக்ஷனுங்கிறது நம்ம இதில் பார்த்தோம். கண்டக்ஷன் வந்து நம்ம ஈட்டு அந்த பெட்டால இருந்து கொண்டு இதில் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் இண்டக்ஷனுங்கிறது நம்ம இதெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் இண்டக்ஷன். ஃபைனல் கடைசியில் பார்த்து எல்லாமே இண்டக்ஷன் இதில் வந்துடும். இப்போ ஃப்ரக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து டிரான்ஸ் எலக்ட்ரான் பிட்வீன் தெம். அது உராய்தல். இது என்ன காரணம்? இது வந்து எபோனேட் ராடும் அந்த கிளாஸ் ராடும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சார்ஜ் பாடி டச்சஸ் அனதர் பாடி கேனாட் டிரான்ஸ்ஃபர் ஒன் பாடி டு அனதர். இது வந்து இல்லாம நம்ம டச் பண்றது என்ன ஆகும்? இண்டக்ஷன் ஆகும். இப்போ இண்டக்ஷனுங்கிறது என்னன்னு பாருங்க. சார்ஜிங் அண்ட் அன்சார்ஜ் பாடி பிரிங்கிங் சார்ஜ் பாடி நியர் டு இட் பட் நாட் டச்சிங். இண்டக்ஷனுங்கிறது என்ன? நம்ம வந்து ஒரு சார்ஜ் பாடியை பக்கத்துல கொண்டு தான் போற முடியா, அது மூலமா நம்ம இன்னொரு பொருளை வந்து சார்ஜ் ஏத்துறோம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணுமே டச் ஆகுறது இல்ல. இது ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரக்ஷனுங்கிறதே ஒண்ணுக்கு ஒண்ணுமே நம்ம டச் பண்ணி தான் சார்ஜ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இண்டக்ஷனுங்கிறது ஒரு பாடி சார்ஜ் ஆயிட்டேன்னா அதை வந்து பக்கத்துல கொண்டு போனாலே அடுத்த பாடி என்ன ஆயிரும்? அது சார்ஜ் ஆயிரும். அப்ப ரெண்டுக்குமே நான் என்ன பண்றது இல்ல, ரொம்ப டச் என்ன பண்றது இல்ல. அப்ப எலக்ட்ரோஸ்கோப் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் டு எலக்ட்ரிக் சார்ஜஸ். இந்த எலக்ட்ரிக் மெஷர் பண்ணி எலக்ட்ரோஸ்கோப் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்ப இப்ப வந்து வித் ஹெல்ப் ஆஃப் வந்து என்ன சொல்றோம்னா வாட் இஸ் த டிவைஸ், அதுதான் டெல் மீ த டிவைஸ் நேம் டு மெஷர் தி எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்துட்டு கொடுப்பாங்க. எலக்ட்ரோஸ்கோப், அந்த மைக்ரோஸ்கோப், கலைட்டாஸ்கோப், இல்ல மாதிரி தெர்மோஸ்கோப் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து எலக்ட்ரோஸ்கோப் கரெக்ட் நீங்க சாய்ஸ் பண்ணணும். அப்ப எர்த்திங்கிறது என்னன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல வர்றதை வந்து நமக்கு கிரவுண்ட்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது. இப்போ லைட்னிங் அரஸ்டருங்கிறது நம்ம இடித்தாங்கி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரொடெக்ட் பில்டிங் ஃப்ரம் எஃபெக்ட் ஆஃப் லைட்டிங். இதை கேட்பாங்க. அப்போ வாட் இஸ் யூஸ் ஆஃப் லைட்டிங் அரஸ்டர்னா உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணணும்? பெரிய பெரிய கட்டடத்தை வந்து நம்ம லைட்னிங் ஆகாம இடிமின்னிருந்து காப்பாத்துறதுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் சிம்பிள் சர்க்யூட் வந்து 4 எலிமெண்ட்ஸ். இது நம்ம சிம்பிள் சர்க்யூட் என்னென்ன நீங்க சொல்லி பார்க்கலாம். ஒன்று பேட்டரி இருக்கும், ரெண்டாவது கண்டக்டர். கண்டக்டர் என்ன? அந்த எலக்ட்ரிசிட்டி போற ஒயர். நீங்க என்ன சொல்லி பாரு, இதை மட்டும் ஞாபகம் பண்ணுங்க. பேட்டரி, இது ஒயர், கனெக்டிங் ஒயர்னு சொல்லுங்க. கண்டக்டிங் கன்ஃபியூஸ் ஆயிரும். கனெக்டிங் ஒயர், அப்போ கனெக்டிங்னா அதுவே கண்டக்ஷன் ஆயிரும். பேட்டரி 1, கனெக்டிங் ஒயர் 2, அப்புறம் இதோட எலக்ட்ரிக்கல் லேம்ப், இது 3 தான் மெயின். அது கூட அடிஷனலா நாம ஒரு சுவிட்ச் சேர்த்துனா அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அப்ப இதுல வந்து என்ன சீரிஸ் கனெக்ஷனுக்கு என்ன வரும், பேரலுக்கு என்ன வரும், அது ரெண்டு என்ன வித்தியாசம்? அந்த படத்தை வந்து நல்லா பாத்துக்க. படத்தை கொடுத்துருவாங்க. வாட் டைப் ஆஃப் சர்க்யூட் அப்படின்னா நீங்க வந்து சீரிஸா பேரல் வந்து எழுதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டீகாம்போசிஷன் மாலிகுல் ஆஃப் சொல்யூஷன் இன்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான் த்ரூ இட் கால்டு எலக்ட்ரோலைசிஸ். இப்போ வந்து எலக்ட்ரோலைசிஸ் என்ன? நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வைக்கிறோம். இங்க இருக்கிற சொல்யூஷன், அந்த கரைசல், இது இங்க காப்பர் சல்பேட் இங்க இருக்குதுல்ல, இது வந்து என்ன? இந்த மொழி இது வந்து கரைசல் தான். இங்க இருக்கிற மூலக்கூறு கரைசல் வந்து இதை வந்து நம்ம இங்கேயே நம்ம இது பண்ணி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? இது வந்து நல்லா கோட் பண்றாங்க. அது கோட்டிங் பண்றாங்க. அப்ப இதுதான் இங்க வந்து நம்ம என்ன எலக்ட்ரோலைசிஸ். அது வந்து என்னன்னா மின்னார் பகுத்தல் சொல்லுவாங்க. சரியா? இந்த மின்னார் பகுத்தல் வந்து நீங்க இதை பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபியூஸ்ங்கிறது என்ன? ஒரு ஸ்ட்ரிப்னு சின்ன ஒரு கம்பின்னு வச்சுங்க. ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் அலாய், அதாவது நல்லா மிக்ஸ் எல்லா மெட்டீரியல் கலந்த ஒரு அலாய் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன முக்கியமா கேட்பாங்க, லெட் அண்ட் டின் வித் வெரி லோ மெல்டிங். அப்ப வந்து ஃபியூஸ் ஸ்ட்ரிப் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன மெட்டீரியல்? லெட் அண்ட் டின். ஓகே இல்லையா? ஸோ ஃபைனலா பார்க்கும்போது எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் த்ரூ மெட்டீரியல். எலக்ட்ரான் வந்து டைனி பார்ட்டிகல். எலக்ட்ரான்ஸ் நீங்க ஆல்ரெடி இதுல பார்த்திருப்பீங்க. இதையும் ஒரு தடவை பாருங்க. டைனி பார்ட்டிகல் which revolves around the nucleus of an atom, it has a negative charge of electricity. எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? நெகட்டிவ் சார்ஜ். புரோட்டான் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் என்ன? நியூட்ரல் சார்ஜ். இது வந்து இங்க வந்து எந்த நேரத்திலும் மறக்கவே கூடாது. அப்புறம் எலக்ட்ரோஸ்கோப்ங்கிறது இது வந்து சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். எதை அளக்கிறதுக்கு? சார்ஜ் ஆனி மெட்டல் பாடி. ஒரு மெட்டல் பாடியில ஒரு உலோகத்தோட வெப்பநிலையை அளப்பதற்கு பயன்படும் கருவி எலக்ட்ரோஸ்கோப். ஒரு உலோகத்தின் வெப்பநிலையை அளப்பதற்கு. ஃப்ரக்ஷனுங்கிறது உராய்தல். இது எங்க? ஒரு ஆப்ஜெக்ட் என்கவுண்டர் மூவிங் ஓவர் அனதர். அது ஃப்ரக்ஷனுங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது வந்து ஃப்ரக்ஷன் நிறைய படிச்சிருக்கிறோம். ரெசிஸ்டன்ட், அது வந்து இந்த எதிர்ப்பு விசை. ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் உராயும் போது ஏற்படுகின்ற எதிர்ப்பு விசை வந்து ஃப்ரக்ஷன். ஃபியூஸ்ங்கிறது சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் ஒயரு. இது வந்து நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ல போறாங்க. நம்மளுடைய டிவைஸ் எல்லாம் சேஃப் லெவல்ல வைக்கிறதுக்கு. அப்புறம் வோல்ட்ங்கிறது இதோட யூனிட்மா. எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் பிரஷர். இதை வந்து நம்ம அடிக்கிறது. வோல்டேஜ்ங்கிறது பாருங்க. வோல்ட்டுக்கு வோல்டேஜ் என்ன வித்தியாசம் பாருங்க. யூனிட். இது வந்து வோல்ட்ங்கிறது அதோட யூனிட் அலகு. இது வந்து வோல்டேஜ்ங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தட் காஸ் எலக்ட்ரான்ஸ் டு ஃப்ளோ. எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதோ அது வந்து வோல்டேஜ். வோல்ட்ங்கிறது எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதோ அதை வந்து நம்ம அளக்கணும் இல்லையா? இப்ப நீங்க வந்து கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வரீங்க, தக்காளி வாங்கிட்டு வரீங்க. அப்ப வாங்குறது வந்து தக்காளி. அந்த தக்காளி எத்தனை கிலோன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் என்னது?
இது அப்போ வோல்டேஜ்ங்கிறது கரண்ட் இங்க மூவ் ஆகுறது. எலக்ட்ரானோட அந்த ஃப்ளோ. இது வந்து வோல்ட்ங்கிறது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறது வோல்ட். இப்போ வோல்ட்டுக்கு வோல்டேஜ் நீங்க வித்தியாசம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரி ஓகே. நான் புக் பேக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இந்த ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுது எலக்ட்ரிசிட்டியோட புக் பேக் பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் ஹீட் பேலன்ஸ் இருக்குது. இது 2மே உங்களுது புக் பேக் குடுத்துறேன். இது வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்க.